வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஜோதிட உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். அந்த குரு பகவான் 2026ல் பெயர்ச்சியாக போறாரு. இது மற்ற ராசிகளை விட கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியம்? நீங்க கடந்த 2-3 வருஷமா ஒரு ஃபீலிங்ல இருந்திருப்பீங்க. நான் என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் நின்ன இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குதே, கைக்கு வர்றது வாய்க்கு எட்டல அப்படின்னு தோணியிருக்கும். சிலருக்கு பணத்தட்டுப்பாடு, சிலருக்கு வீட்டில் சின்ன சின்ன சலசலப்பு, மனசில் ஒரு தெளிவு இல்லாத நிலை. ஆனால் கன்னிராசிக்காரங்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான குட் நியூஸ் என்னன்னா, இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது ஏதோ ஒரு வானத்தில் நடக்கிற மாற்றம் கிடையாது. உங்களோட வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் ஆழமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிற காலம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 10 நிமிஷம் இதை பற்றி தான் முழுசாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களோட லைஃபுக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. முதலாவதா, குரு பகவான்னா யார்? அவர் ஒரு டீச்சர் மாதிரி. நமக்கு ஞானத்தை கொடுக்குறவர், செல்வம், குழந்தை பாக்கியம், திருமணம், இது எல்லாத்தையும் தரவர் அவர் தான். கன்னிராசிக்கு இந்த முறை குரு பகவான் கொடுக்க போகிற மெசேஜ் என்ன தெரியுமா? அவசரப்படாதீங்க, ஆனால் விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் உடனே வராது, ஆனால் வர்ற வெற்றி உங்களை விட்டு போகாது. இந்த காலத்தில் 2 விஷயம் உங்ககிட்ட நடக்கும். ஒன்று பழைய கஷ்டங்கள், அந்த நெகட்டிவ் வைப்ஸ் உங்களை விட்டு போகும். 2வது, புதுசாக ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகுது. அது உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு புது உறவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் மனசில் பதிய வைங்க. இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக, உங்களோட மனநிலை, தன்னம்பிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க இயல்பாகவே ஓவர் திங்கர்ஸ். ஒரு சின்ன விஷயத்தை கூட மனசில் போட்டு குழப்பி அதுக்கு 100 பிளான் போடுவீங்க. இதனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் மனசில் ஒரு தெளிவு வரும். என்னால் முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு பிறக்கும். இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட பரவாயில்லையே, இவன் இவ்வளோ தெளிவாக பேசுகிறானே அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் ஒரு சின்ன வார்னிங், கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவீங்க. இந்த டைமில் உங்களோட நல்ல குணத்தை யாராவது பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. அதனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. உங்களோட பிளான்ஸை வெளியில் சொல்லாதீங்க. இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஜுவல் வாங்க போகிறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல பிளானாக இருந்தாலும் தயவு செஞ்சு வெளியில் சொல்லாதீங்க. அடுத்ததாக, வேலை மற்றும் தொழில் அமைப்பு. வேலை செய்கிறவங்களுக்கு, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன், ஆனால் ஏன் என் பாஸ்க்கு அது தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த நிலை மாறும். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும், ப்ரொமோஷன் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் வேலை பளு அதிகமாகும். ஆஃபீஸில் இருக்க எல்லா வேலையும் என் தலையிலே கட்டுறீங்களே அப்படின்ற கோபம் வரும். ஸோ அந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். குறிப்பாக ஐடி, அக்கௌண்ட்ஸு, டீச்சிங்கு, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கும். அடுத்ததாக, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு பழைய கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், ஆனால் பார்ட்னர்ஷிப் போடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர் தானே அப்படின்னு சொல்லி பணத்தை அள்ளி விட்டுறாதீங்க. 2026 பாதியில் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உங்களோட கதவை தட்டும். ஸோ அதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த, நிதிநிலை, பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் வர்ற பணத்தை விட அதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்க மாதிரி தோணும். வீடு கட்டுறது இல்லாட்டி வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக யோசிப்பீங்க. குழந்தைகளோட படிப்புக்கு நல்லா செலவு பண்ணுவீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் ஒரு பெரிய தலைவலியாக இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கிற வழியை குரு காட்டுவார். சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும். 2026 கடைசியில் அப்பாடா இப்போ தான் பேங்க் பேலன்ஸ் நிம்மதியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக, அன்பு மற்றும் காதல், திருமணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிங்கிள்ஸாக இருக்கவங்களுக்கு, இது வரைக்கும் யாருமே அமையலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து காதல் வரலாம். அது ஒரு பழைய நண்பராக கூட இருக்கலாம். அடுத்த, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு, அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன ஈகோ ப்ராப்ளம்ஸ் வரும். நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. விட்டு கொடுத்து போனால் இந்த வருஷம் உங்களோட காதலை திருமணத்தில் கொண்டு போய் முடிக்கும். அடுத்ததாக, திருமண யோகம், கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கவங்களுக்கு 2026 பாதிக்கு பிறகு சூப்பரான வரன் அமையும். இது நிச்சயமான பலன். ஸோ கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று சேருவாங்க. அடுத்ததாக, ஆரோக்கியம்
இதோட கூட குடும்பத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க வயிற்று பகுதி அதோடு கூட செரிமானம் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். அதிகமாக யோசிச்சா அசிடிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவர் திங்கிங்கை குறைச்சிக்கோங்க. சாப்பாட்டில் கண்ட்ரோல் வேணும். தூக்கத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. லேட் நைட் வேலை பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்க தம்பதிகளுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்ல நியூஸ் கிடைக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியால் உங்களுக்கு பெருமை சேரும். நீங்கள் இந்த வருஷம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் பார்க்கலாம். குருவோட அருள் முழுமையாக கிடைக்கணும்னா சில எளிமையான விஷயங்களை செய்யுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பூக்கள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அடுத்ததாக வசதி இல்லாத மாணவர்களுக்கு பேனா, பென்சிலு, நோட்டு, புத்தகம் இந்த மாதிரி வாங்கி தானமாக கொடுங்க. இது கன்னிராசிக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம். அடுத்ததாக ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் குருவே நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் 21 முறைக்கு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப எளிமையாக ஓம் குருவே நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறைக்கு சொல்லுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை நிறங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு தனிமை உணர்வு இருந்திருக்கும். யாரும் என்ன புரிஞ்சிக்கல அப்படின்ற ஆதங்கம் இந்த குரு பெயர்ச்சியில் எப்படி மாறும் அப்படின்றத பார்க்கலாம். நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க. அவங்க சந்தோஷத்துக்காக உங்களோட விருப்பத்தை விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு செல்ஃப் லவ், அதாவது உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு சுயநலம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குவீங்க. அடுத்ததான் கன்னிராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராகுவோ இல்லாட்டி 7ஆம் இடத்து ராகுவோ கொடுத்த மன உளைச்சல் மெல்லமாக விலக ஆரம்பிக்கும். குழப்பமான முடிவுகளை எடுத்த காலம் போயிட்டு தெளிவான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. குறிப்பாக வெளிநாடு போகணும்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு தடைப்பட்டு கொண்டே இருந்த விசா இல்லாட்டி டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஸ்மூத் ஆகும். அடுத்ததான் கன்னிராசிக்கு புத பகவான் தான் அதிபதி. குருவோட பார்வையும் படும்போது உங்களோட பேச்சில் ஒரு வசீகரம் பிறக்கும். உங்கள் ராசிக்கு பேச்சு தான் பலமே. இந்த குரு பயிற்சியில் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்புகள் கூடும். மார்க்கெட்டிங், கமிஷன் பிஸ்னஸ், மீடியா, யூடியூப் பண்ணுறவங்களுக்கு பேச்சு மூலமாக நல்ல ஒரு வருமானம் வரும். இவன் பேசினா நியாயமாக இருக்கும்னு 4 பேர் உங்களை நம்பி வருவாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக்கோங்க. பெண்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மெசேஜ் என்னென்னா, கன்னிராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கன்னிராசி பெண்கள் குறிப்பாக வீட்டை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கும் நீண்ட நாள் ஆசையான சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைவேறும். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கவோ இல்லாட்டி கைவினை பொருட்கள் செஞ்சு விற்கவோ நல்ல வாய்ப்புகள் வரும். கணவருடனான அந்யோன்யம் கூடும். மாமியார் மருமகள் சண்டைகள் இருந்த வீட்டில் ஒரு சமரசம் உண்டாகும். அடுத்ததாக உண்மையாக உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்களே குரு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தருவார். ஆனால் அந்த வாய்ப்பு வரும்போது நீங்கள் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம், அதோடு கூட நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற தள்ளி போடுற குணம் இப்படி இருந்துச்சுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எதிரியாக இருக்கும். குரு உங்களுக்கு கதவை தட்டும்போது நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. கன்னிராசி நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம 2026 குரு பயிற்சியில் கன்னிராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகுதுன்னு ரொம்பவே விளக்கமாக பார்த்தோம். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது ஒரு முக்கியமான விஷயம். ஜோதிடம் அப்படின்றது ஒரு வழிகாட்டி தான். வானத்தில் இருக்கிற கிரகங்கள் நமக்கு கதவை திறந்து வைக்கும். ஆனால் அந்த கதவு வழியாக உள்ள நுழைஞ்சு சாதிக்க வேண்டியது நாம தான். கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே பொறுமை அதிகம். இவ்வளோ நாள் கஷ்டத்தை தாங்கின நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும் பொறுமையாக இருங்க. இந்த 2026 குரு பயிற்சி உங்களோட கண்ணீரை தொடச்சி உங்களோட முகத்தில் ஒரு நிரந்தரமான சிரிப்பை கொண்டு வரும். இது வரைக்கும் தாமதம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. இனிமே தன்னிறைவு இருக்கும். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. குரு பகவானோட அருளும் உங்களோட கடின உழைப்பும் சேரும்போது கன்னிராசியோட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வீடியோவில் நான் சொன்ன பரிகாரங்களை மறக்காமல் செய்யுங்க. அது உங்களோட மனசுக்கு ஒரு பெரிய பலத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை, நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ராசி பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.